ஹலோ. நிறைய பேர் வந்துட்டு சில விஷயங்கள் கொஞ்சம் இன்னும் சில கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நேற்றுக்கு கமெண்ட்ஸில், ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? லைக் நான் ஆல்ரெடி அது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு, நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கீங்கன்னா நம்ம ரீடிங்கும் அதை வச்சு நம்ம பார்ப்போம். சரியா? ரொம்ப லைட்டிங் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆஃப் பண்ணாலும் ஒரு இதாக தெரியுது. ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க இப்போதைக்கு? சரியா? ஸ்பீக்கர் சவுண்ட் கிளியராக கேட்குறதுக்காக கொஞ்சம் இது போட்டிருக்கேன், அந்த மைக் மாதிரி. பார்ப்போம் எப்படி வருது ரீடிங். ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை எந்த மாதிரி, எந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க? ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எல்லாருமே வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உள்ளே வந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு கடவுள் தான் நமக்கு எல்லாமேன்ற மாதிரி, நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே விட்டுட்டு போகிறது ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது கிடையாது. சரியா? அது அவங்க பார்க்குற பார்வை, அவங்க அக்செப்ட் பண்ணுற அந்த விதம், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்களோ அது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு மைண்ட் செட் இருக்குது. சரியா? சில பேர் வந்துட்டு கடவுள் மேலே அதிக பக்தி எடுத்துகிட்டு வருவாங்க, ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லுவாங்க. அதிக பக்தி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கடவுள் சொல்கிற மாதிரி என்னெல்லாம் நமக்கு கடவுள் வந்துட்டு நமக்கு ஒருத்தவங்க வந்துட்டு அவங்கவுங்க ரிலீஜியஸில் ஒவ்வொரு புக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த புக்ஸில் சொல்கிறபடி அதே மாதிரி ஃபேமிலியில் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லா பூஜையும் பண்ணுவாங்க, எல்லா விதமான அவங்கவுங்க ரிலீஜியஸில் என்ன மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கும் அந்த கல்ச்சர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சன் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டீப்பாக நீங்கள் சில பேர் வந்துட்டு உள்ள இன்னும் நிறைய டீப்பாக நான் அனலைஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கணும். ஸ்பிரிச்சுவலி அதிகமாக மெடிடேஷன் பண்ணுறது, அதிகமாக வந்துட்டு கடவுள்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறது. சில பேர் வந்துட்டு சாமியான போகணும்னா அந்த மாதிரி துறவியாக போகணும் அப்படின்னா அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பர்சன் வந்து டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஈடுபாடு இருக்கிற பர்சன். நான் வந்துட்டு புரியுறோன்றதுக்காக ஷார்ட்டாக சில விஷயங்கள் தான் சொல்கிறேன், நான் ரொம்ப டீப்பாக நான் போகலை. சரியா? ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பர்சன் தன்னை படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அதில் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நான் எப்படி சொல்கிறேன், இப்போ நார்மலி நம்ம ஹியூமன் பீங்ஸ் இப்போ நார்மலி வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸும் நம்ம பார்க்குறோம். லைஃப்பில் வந்து தினம் வந்துட்டு ஒரே ஒரு போராட்டம் தான், ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது லைஃப்பில். அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்துட்டு நம்ம கடவுளை அதிகமாக வேண்டிப்போம், அவங்க கல்ச்சரில் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டுறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைக்கு அவங்க வந்துட்டு அந்த அத்தனை கஷ்டங்கள் அனுபவித்ததுக்கப்புறம் கூட ஒரு நார்மல் பர்சன் வந்துட்டு சில கஷ்டங்கள் வரும்போது வெறும் அந்த கஷ்டத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணுன்றதை பற்றி யோசிப்பாங்க, கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, கடவுள் அவங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க, லைஃப் வந்து தலை கீழே புரட்டி போட்டு ஒரு வழி பண்ணியிருக்கும். எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓரளவுக்கு இருக்கிற அந்த பர்சன் கூட, மிடில் கிளாஸில் இருக்கிற பர்சன் கூட ரொம்பவே மற்றவங்க கிட்ட போய் நம்ம கையேந்துற அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க கடவுள். வேலையிலேருந்தும் சில விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும், சுற்றி ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும், ரிலேட்டிவ்ஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா,
சில பேர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் பர்சன் என்ன யோசிப்பாங்க, கடவுள் நம்மளை ஏன் தான் படைச்சான்னு தெரியல, இவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குறாங்க, நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருப்போம், நம்ம எல்லாத்தையும் கேட்டு நம்ம நல்லது தான் செய்கிறோம், இருந்தாலும் கடவுள் நமக்கு வந்து நல்லது நினைக்கிறோம், கடவுள் நமக்கு இன்னும் வழி காட்டலை, எப்படியாவது நம்மளை இதுலேருந்து காப்பாற்று கடவுளைன்னு சொல்லி தான் வேண்டிப்பாங்க. ஆனால் செகண்ட் டைப் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க அதே சமயத்தில் நம்மளுடைய லைஃப் பர்பஸ் என்ன, நம்ம பிறந்ததுக்கான ஒரு பர்பஸ் என்ன, கடவுள் நம்மக்கிட்ட வந்து என்ன விஷயத்த நான் ஸ்டெப் எடுக்கணும், நான் பண்ணணும், நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கடவுள் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் யார் கேட்குறாங்களோ அந்த தான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு அவங்க லைஃப்பில் அவங்க கடவுள் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அது தெரிஞ்சிக்கும் போது தான் ஒவ்வொரு கொஸ்டினாக அவங்க மைண்டுக்குள்ளே கேட்டு அதை பற்றி நான் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், நான் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கணும், நான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுற பர்சன்கள் ஹியூமன் பீங்ஸ்க்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அடுத்த ஸ்டேஜ் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி போகிற பர்சன். இதுதான் ரெண்டு வித்தியாசம். ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிற பர்சனுக்கும் அதுதான் வித்தியாசம். அதை தான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஓகே, புரிந்து விட்டதா? இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஈஸியாக நான் சொன்னேன். நான் எந்த விதத்தில் சொன்னேன்னு எனக்கே தெரியல, புரிஞ்சிருந்தால் நல்லது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்து தேடி போகிற ஹியூமன் பீயிங்ஸும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கஷ்டங்கள் தான் கிடைக்கும் லைஃப்பில். அவங்களுடைய லைஃப் ரொம்பவே மோசமான லைஃப் வந்திருப்பாங்க. அவங்க வந்த லைஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்துட்டோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்றதுலாம் கிடையாது. இன்னும் அதிகமான கஷ்டம் இருக்கும். போகிற வழி எல்லாமே முள்ளுனால் செஞ்ச பாதை தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ் பண்ணணும். உங்களுடைய நார்மல் லைஃப், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் போனால் தான் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக உங்களால் வர முடியும். ஓகே, ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே. மேக்கப் ஒன்றும் அவ்வளோ போடலை, ஜஸ்ட் ப்ளஷ், லிப்ஸ்டிக் என்னமோ நடக்குது. ஓகே, நம்ம ரீடிங்கில் போவோமா? நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு பார்ப்போமா? லெட்ஸ் ஸ்டார்ட். எடுத்தவொடனே கடவுள் வந்துட்டு கார்டை கொடுத்துட்டாங்க. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க பார்க்குறவங்க சில பேர். பிகினிங் ஸ்டேஜ், இன்னும் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரத்துக்கு, பிகினிங் ஸ்டேஜ்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில்னா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ தான் உங்களை பற்றியே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு செகண்ட் ஒரு தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதிகமாக நேச்சரை லவ் பண்ணுற பர்சன், பெட்ஸ் லவ் பண்ணுற பர்சன், அதிகமாக வந்துட்டு கடவுள் நம்மளை வந்துட்டு எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த பாதையில் நம்ம போகணும்னு சொல்லி தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, தேர்ட் ஸ்டேஜ் அதில் தான் இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் வந்துட்டு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். சிச்சுவேஷன்ஸ் பேலன்ஸ் தெரியணும். எந்த விதமான சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க வரீங்கன்றது இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. லைஃப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, சிச்சுவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் குவாலிட்டி ஆன ஒரு லைஃப்காக நீங்கள் பண்ண ட்ரீம்ஸும் உங்கள்கிட்ட இருக்கிற சில கோல்ஸும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் சில விஷயங்கள் பேலன்ஸ் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்.
ஓகே, எல்லாமே பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு லைஃப்பில். இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து தடுமாறி போகும்போது எல்லாம் நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ண நினைக்கிறீங்க. அதே சமயம் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. திடீர்னு சில நேரத்தில் உங்களுக்கு பயம் வருது. திடீர்னு சில நேரத்தில் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் நம்ம எடுத்த பாதை கரெக்ட் தானா இல்லையான்றது தெரியாமலேயே ஒரு மென்டலாக சுற்றுற மாதிரின்னு சொல்லி கேட்குது எனக்கு. மென்டலாக சுற்றுற மாதிரி சில பேர் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. லைஃப் பர்பஸ். இன்னும் சில பேர் உங்களோட பர்பஸ் தெரியாமலே இருக்கலாம். லைஃப் பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டி இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? மைக் ஓகே. சில நேரத்தில் காலை வாரி விட்டுரும் இந்த மைக்கு. அதனாலே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வீடியோ எல்லாம் பேசி முடிச்சிடும். அப்புறம் பார்த்தோம்னா சில இடத்துல வந்து வாய்ஸ் வரவே வராது. செம்ம கடுப்பாயிடும் எனக்கு. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு, இந்த நேரத்தில் எப்படி ஆச்சா அப்படின்னுட்டு. ஓகே, ஏன்னா இன்னும் சில பேர் வந்துட்டு உங்களுடைய நம்ம லைஃப்பில் வந்துட்டு சில பற்றாக்குறை இருக்கும் இல்லையா? எல்லாருமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக இல்லை. இன்னும் சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக கவலைப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்துட்டு அதிகமாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் மற்ற விஷயங்களை வந்துட்டு ஒரு பேலன்ஸாக நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எம்பரர் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் உங்களால் வர முடியும். அதிகமாக வந்துட்டு இந்த கார்ட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அதிகமாக டார்க் அந்த மாதிரி இருக்கு. சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு வந்துட்டு எந்த விஷயம் நமக்கு இப்போதைக்கு தேவையோ அந்த விஷயத்துக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க. சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கான சில விஷயங்கள் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நமக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரமாக இருக்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, பண விஷயமே வச்சுக்கோங்க. பண விஷயம் நமக்கு வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எதிர்க்க இருக்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்து மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும், அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கோட்டை விடுறீங்க. எப்பயோ நடக்க போகிற ஒரு விஷயத்தை அதை நினச்சி கவலைப்படுற மாதிரியும் இருக்கும் சில பேர். அந்த ஒரு விஷயம் கிடைச்சா நல்லாயிருக்கும் சொல்லி அதை யோசிச்சுட்டே உட்கார்ற மாதிரியும் சில பேர் இருக்கிறீங்க. ஆனால் எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு இப்போ கவனம் தேவையோ அந்த விஷயத்தில் உங்களுடைய கவனம் இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, நடுவில் மற்ற குரங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்த்து வச்ச பணமாக இருக்கட்டும், மன நிம்மதியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் செட்டில் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு இதுவாக, அந்த விஷயங்கள்லாம் அந்த குரங்கு கையில் கிடச்ச மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
உங்களுடைய ஃபோக்கஸ் மாறும்போது அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுடைய ஒரு சில நல்ல விஷயங்களை உங்களை திசை திருப்புறதுல அவங்க வந்துட்டு ஒரு வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரி சில பேர் நினச்சிட்ருக்குறாங்க சில விஷயங்கள். ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து முன்னாடி இருக்க விஷயத்து மேலே இல்லை, எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்து மேலே தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. இதனால நிறைய விஷயங்கள் தவற விடுறீங்க. இதே தான் நான் சொல்ல வரீங்க. இவ்வளோ நேரம் சுற்றி வளைச்சி சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? லவர்ஸ் கார்ட் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம். ஆனால் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. காட், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பின்னாடி ஓடுற மாதிரி இருக்குது. லவர்ஸ், எக்ஸ் லவர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும் அந்த மாதிரி. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கேயோ இருக்கிற விஷயத்த வந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கிட்ட போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்மளால் போக முடியும். உடனே நம்ம இங்கேருந்து நம்ம அதை போய் நான் அடைஞ்சிடணும்லாம் நினைக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்கள் முன்னாடி கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணுங்கள். அதில் எதனா ஷேடோ ஒர்க் பண்ணணுமா அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் தானாக ஒவ்வொன்றா நீங்களே போயிட்டே தான் இருக்க போகிறீங்க. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நான் 10வது படியில் போய் நான் தாண்டி குதிச்சு நான் போயிட்டே இருக்கணும் மேலே ஏறின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. முதல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு சக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தானாக வந்து அடையும் உங்களுக்கு, இல்லையா? ஒரு ஸ்டேபிளான சக்ஸஸ் தான், ஒரு ஸ்டேபிளான சக்ஸஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. 3ன்றது 2 வாட்டி வந்துடுச்சு. 3ன்னு சொல்லிட்டு எம்ப்ரஸ், லைக் எம்ப்ரஸ் எனர்ஜி, எம்ப்ரர் எனர்ஜி வந்துச்சு, எம்ப்ரஸ் எனர்ஜியும் இருக்குது. இந்த 2 எனர்ஜியுமே ஒன்றா சேர்ந்தா ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியில் டிவைன் ஒரு ஃபெமினன் எனர்ஜியும் ஒரு மேஸ்குலன் எனர்ஜியும் 2 எனர்ஜியுமே பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்காக நான் வந்து 2 பர்சனாக ஒன்றா சேர்றதுன்னு சொல்ல, சில பேருக்கு அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், இருந்தது தான் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஆனால் நிறைய விஷயங்கள் தவற விடுறீங்க லைஃப்பில் வந்துட்டு. சில பேலன்ஸ் உங்களுக்கு இல்லாததுனால தான் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது டிலே ஆகுது. சில விஷயங்கள் வந்துட்டு சில பேர் நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க. லைஃப்பில் நிறைய நியூ பிகினிங்ஸ் வேணும், ஒரு புதுசாக சில விஷயங்கள் நான் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க, கேட்குறீங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கான சில சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் கடந்து போகணும்னு சொல்லி உங்களுக்கு வழி காட்டும் போது யோசிச்சுட்டு உட்காந்துடுறீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இந்த விஷயம் நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு நல்ல விஷயத்தை நீங்களே தடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் அந்த ஜேர்னிலையும் அப்படி தான் சில பேர் இருக்கிற மாதிரியும் தெரியுது. கடவுள் வழிகாட்டுறாரு. நீங்கள் சில குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, குழப்பம் நடந்துகிட்ருக்கு, சில சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது டெய்லி லைஃப்பில். அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் மேலே ட்ரஸ்ட் பண்ண முடியல. கடவுள் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாமல் சில விஷயங்கள் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில். டபுள் மைண்டாக இருக்காதீங்க. எந்த விதமான விஷயமா இருந்தாலும் டபுள் மைண்டாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா அதில் ஃபுல் கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த நியூ லைஃப்க்கான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியும். நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டவுட்ஸ், சில பேருக்கு நடுவில் டவுட்ஸ் வந்துடும். நல்லா போயிட்டே இருக்கும், சடனாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்துடும். நான் பண்ணது கரெக்டாக, நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி. சில பேர் மற்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை
எடுத்துகிட்டு வந்துடுறது. ஓ இப்படி தானோ, நான் என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்ட்டு உங்களுடைய மைண்ட் செட் மாற்றுறது. எல்லாருமே தப்பான எண்ணத்தில் உங்ககிட்ட எதனா சில விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு. சில பேர் வந்து நார்மலாக அவங்களுக்கு சில விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்கும். சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா, விதம் இருக்குது. அவங்க அந்த இதில் அவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு செட்டான கரெக்டாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்க்குற விதம் இருக்குது, யோசிக்கிற விதம் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன இன்டென்ஷன், உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்களுடைய கடவுள் உங்களை என்ன பண்ண சொல்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றவங்க சொல்கிற இன்ட்யூஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, இப்போ நான் சொல்லும் போது கூட உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுதா, அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல்ன்றது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லல. உங்களுக்குள்ள கடவுள் நம்பிக்கை அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க. சில பேர் வந்துட்டு எப்படி பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாலேஜ், ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ உங்களுடைய தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்குதுன்னா நீங்கள் போராடுறீங்க, அதுக்காக போராடுறீங்க, அந்த விஷயம் அடையிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. எப்போவுமே பூக்காத ஒரு செடி இருக்கும், பூவே பூக்காத செடி இருக்கும், அதுக்கு வந்துட்டு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டுருக்கிற மாதிரியும், இதில் எல்லாம் எனக்கு வந்துட்டு இதில் அந்த பூ கண்டிப்பாக கிடைக்கும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது மேலே வைக்கிறீங்க. ஆனால் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கைன்றது கொஞ்சமாக தான் இருக்குது உங்களுக்கு. சில பேர், எல்லாருக்குள்ள சில பேர். த்ரீன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, நிறைய அதிகமாக இருக்குது. த்ரீன்றது ஒரு ஏஞ்சல் நம்பர், ஒரு நல்ல ஏஞ்சல் நம்பர் தான். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் டவுட் பண்ணிகிட்டே இப்போ இருக்க சுச்சுவேஷன் நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு உங்களால் போக முடியாது. என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, ஏதோ ஒரு சான்ஸ் வருதா, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயங்களை பண்ணுங்கள். தானாகவே மற்ற விஷயங்கள் சரியாயிடும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க, இது சில விஷயங்களை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை வேஸ்ட் பண்ணியிருக்கு. மேபி நீங்கள் உங்களுக்கு நேரம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் நேரம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு லாயல் ஃப்ரெண்ட், இல்லை உங்களுக்கு ரொம்பவே லாயலாக நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃப்ரெண்ட், எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், அந்த மாதிரி யாருன்னா சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிற கூட பர்சன் யாருன்னா இருக்கலாம். சொல்லும் போது ஏதோ ஒரு உங்களுக்கு விஷயம் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது, இல்லை நீங்கள் யோசிச்சுட்ருக்குன்னு சொல்லும் போது உங்களை சில விஷயங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லி தடுக்கும் போது நீங்கள் அதை மீறி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதுதான் டைம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்காது, அதில் உங்களுக்கு க்ரோத் இல்லைன்னு சொல்லி சில பேர் சொன்னாலும் நீங்கள் அதை கேட்காம நீங்கள் அந்த விஷயத்தில் தான் உங்களோட டைம் எல்லாத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே சில பேர் அதனால தான் உங்களோட லைஃப்பில் சில நேரத்தில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த இடத்துல.
லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நமக்கு ஓகே, நம்ம லைஃப் இப்போது ஓகேவாக இருக்குது, நம்ம ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ தான் பெரிய குண்டு ஒன்று இன்னொரு எங்கேருந்தோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை குழப்பறதுக்காகன்னு வரும். ஆனால் அது வந்துட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு லைஃப்பில் வராது. ஆனால் அந்த சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் மாறுறதுக்கான விஷயமா இருக்கும். சில பேர் பயந்துக்கிட்டு அதுலேருந்து ஓடாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். கடவுள் நமக்கு எப்போவுமே இப்படியே தான் வச்சிட்ருக்காருன்னு நினைக்காதீங்க. கடவுள் ஒரு விஷயம் நம்ம கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர்றதும் கடவுளுக்கு தெரியும். ஆனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி லைஃப்பில் நீங்கள் போகிறீங்களோ அதுதான் உங்களை ஒரு க்ரோத், உங்கள் லைஃப்பில் சில நிறைய நல்ல விஷயங்களுக்கான ஒரு சக்ஸஸ் அதை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ஓகே, எல்லாமே ஒரு 3rd ஸ்டேஜில் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 4th to 5th ஸ்டேஜ் நீங்கள் வரல. நிறைய ஹீலிங்ன்றது நிறைய பேர் பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃப்பில் ஹீலிங் ஆகிட்டீங்க. ஷேடோ ஒர்க்கும் நிறைய பேர் பண்ணிட்டீங்க நிறைய விஷயத்தில். ஆனால் சில விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லினே இருக்காமல் நம்ம அதையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் நமக்கான சில விஷயங்களை நம்ம எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணி போகணுமோ அந்த மாதிரி போகும்போது தான் லைஃப்பும் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பில். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பண்ணுற ஏதோ ஒரு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு எனர்ஜி டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொடுக்குறீங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டு என்ன, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நான் இந்த விஷயத்தை வந்து நான் இங்கே கிளியர் பண்ணேன்னா அடுத்தது நான் அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுறீங்க. அந்த விஷயத்த கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்த கிளியர் பண்ணும்போது, ஆனால் அந்த விஷயம் வந்து ஃபுல்லி கிளியர் ஆகலை, இன்னும் அதை இன்னும் குழப்பி விட்ட மாதிரி, இன்னும் நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ஒரு டவுட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னும் பெருசாக ஒரு ஃபைட் இருந்தால் ஒரு சின்ன விஷயத்தில் முடியக்கூடாது, இன்னும் பெருசாக ஆகிற மாதிரி இருக்குது. அது சொல்லுவாங்களே, அது அவங்க தானே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் சில பேர் பண்ணுறீங்க. ஓகே, யோசிச்சுட்டு ஒரே இடத்துல உட்காராமல் மூவ் ஆன் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு எம்ப்ரர் எனர்ஜிக்கு வரலாம். ஒரு ஸ்டேபிளான ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். சக்ஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த நியூ லைஃப் சேஞ்ச் பண்ணணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பாத் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு எம்ப்ரஸ் காமிச்சேன்னு எம்ப்ரஸ் எனர்ஜி. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்ற கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது, அதுக்காக பயப்படாதீங்க. என்னோடய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், என்னோடய நியூ லைஃப்க்கான ஒரு சக்ஸஸ், நியூ ஜேர்னி எல்லாமே என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் நீங்களும் உங்கள் சைட்டாக நீங்கள் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அந்த விஷயங்களும் சைட் பை சைட் அதையும் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு நியூ லவர் ஆன் த வே, ஆனால் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம், இன்னும் கன்ஃபஸ் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கான உங்களுடைய ஏஞ்சல்ஸ், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. டயானா நேம் மைண்டில் வருது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர். மேக்னிஃபிசன்ட். ஸ்டெஃப்னி.
சன்ஃப்ளவர் யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, டேக் கேர்.